ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் நான் நெட்டை பார்த்து செஞ்சு என் ஹஸ்பண்டுக்கு என் மாமனாருக்கு எல்லாம் போட்டேன். சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஆஹோ ஓஹோன்னு ஒரே புகழ்ச்சி தான். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன், ரொம்ப பெருசாக செய்ய மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ரொம்ப பெருசாக செஞ்சு மாட்டிக்கக்கூடாது இல்லையா? அதனால் சிம்பிளான ரெசிபி தான் பார்த்து செய்வேன். இதில் என்ன வித்தியாசம்னா இதில் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதில் கொண்டக்கடலை சேர்த்தேன். கொண்டக்கடலை சேர்த்தாலே ஒரு பெரிய டேஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரை தக்காளி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் இல்லை, அதனால் பழைய தேங்காய் இருந்தது. அதை தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு அதை எடுத்து கட் பண்ணி இப்படி ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது போதுமானு கேட்காதீங்க, 2 பேருக்கு இது ரொம்பவே அதிகம். அதனால் 2 பேருங்கிறதால இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போதுமான அளவு தான். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் அரியும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் அரிஞ்சேன். சரி முழுசாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கத்திரிக்காய் ஃபுல்லாக சொத்தாயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எடுத்து வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் அப்படியே கட் பண்ணதோடு போட்டுட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஒன்று போட்டு ஒன்று போடாமல் மறந்துடுவோம். இதேமாரி தான் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணேன். என்னென்னா இஞ்சி பூண்டு போடுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இதில் இப்போ ஒன்றும் போடுறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு இந்த இஞ்சி ஸ்மெல்லு பிடிக்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே போட்டால் அந்தளவுக்கு அந்த ஸ்மெல்லு அதிகமாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அப்புறமா இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கட்டுன்னு ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். 4-5 பல் இருக்கும், பூண்டு போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இதில் இஞ்சி பூண்டு 2மே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஸோ இஞ்சி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் இப்படி ஏதாவது அரைச்சி கொடுத்தா தான் ஏதாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு 4 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி கப்பில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுட்டேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் தேங்காவை அதோடு வணக்கிக்குவாங்க. நான் பழைய தேங்காய்ங்கிறதால ஆல்ரெடி ஹார்டாக இருக்கும், வணக்கினா இன்னும் ஹீட்டாக ஹார்டாகிடுமேன்ட்டு நான் கட் பண்ணதோடு அப்படியே எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேலை எல்லாமே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்ப்பேன். பட் ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வடகம், இந்த ரெசிபிக்கு வடகம் சூப்பராக இருக்கும். கடுகை விட வடகம் போட்டு நல்லா பொரியட்டும்னு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது எடுத்து தனியாக கூட வணக்கி தனியாக எடுத்து ஒரு தட்டில் வைக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு தட்டை வேறையாக போட்டுக்கிட்டு யார் கழுவுறதுன்ட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு வணக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது அந்த எண்ணெயிலே நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு இது ஓரளவு தக்காளி கொஞ்சம் குழையிற நிலமை வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. ஏன்னா இது நல்லா வணங்கினா தான் அடுத்தது நம்ம ஊற்றும் போது நல்லா அந்த நறுக்குன்னு வாயில் படாது. நம்ம அப்புறம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி சேர்த்து வச்சதெல்லாம் அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணியில் என்ன பண்ணுறேன்னா நல்லா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் இல்லைனா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு திரும்பி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் இந்த ரெசிபிக்கு மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் எதையாவது மறந்துடுவேன்னு. ஸோ அதனால் மஞ்சள் தூளையும் கடைசியாக போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்.
இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டு நல்லா வந்து வெங்காயம் தூக்கலாக ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, சொர்க்கம் தான். அந்தளவு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்களேன், நம்ம எந்த அளவு தண்ணி ஊற்றினோம், இது எந்த அளவு கெட்டியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது இன்னும் வந்து கெட்டியாக்கணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே மிதங்கி வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றின மாதிரி இருக்கும், அந்த எண்ணெயே மேலே மிதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடாக சுவையாக பரிமாறுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா, குக்கிங் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இது கூட நல்லா வந்து தூக்கலாக ஒரு ஆம்லேட்டு இல்லை அப்பளம், இதுதான் செம்ம காம்பினேஷன். இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.